மிஸ்டர் பீன் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த டான்ஸ் இப்படி இப்படி ஆடுவார், பார்த்துருக்கீங்களா? மிஸ்டர் பீன் இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினார். மிஸ்டர் பீன் உலகத்திலே யாரையும் சிரிக்க வைக்காத ஒரு ஆளே கிடையாது, அவ்வளோ நல்ல காமெடியன். ஒரு நாள் அவரை பார்த்த இன்டர்வியூல இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, ஏன் சார் உங்களுக்கு லைஃப்லேயே மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், ஆமாம் ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன், என் கூட ஒருத்த மனுஷன் உட்காந்துட்டு இருந்தாரு. நைட்டெல்லாம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். அந்த மனுஷன் என்னை பார்த்து சொன்னார், சார் அப்படின்னு. என்னங்க, நான் நினச்சேன் என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நானும் சிரிச்சிட்டேன், என்ன சார்ன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உலகத்தில் ஒரே மாதிரி 7 மனிதர்கள் இருப்பாங்கன்னு, உங்களை பார்த்தா மிஸ்டர் பீன் மாதிரியே தெரியுதுன்னு நானா. அதுக்கு மிஸ்டர் பீன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இல்லைங்க நீங்க சந்தேகப்பட்டது தப்பு இல்லை, நான் தான் மிஸ்டர் பீன்னு. அதுக்கு அவன் சொன்னானா, போய் சொல்லாதீங்க சார், மிஸ்டர் பீன் ட்ரெயினில் வருவாரா, நீங்க மிஸ்டர் பீனே இல்லைன்னு. அதுக்கு மிஸ்டர் பீன் சொல்றாரு, அவன் என்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவான், கூடவே நைட்டெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கிறேன், ஆனா நான் மிஸ்டர் பீன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே என் கூட வந்திருக்கிறான். இப்படி எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஏசப்பா அற்புதம் செய்வாருன்னு பல பல தெய்வங்களை வளங்குறவங்க எல்லாம் ஏசப்பா பார்த்தா இப்படி கும்பிடுவான். ஆனா ஏசப்பாவையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவன் மேல சந்தேகம். என்ன வாழ வைப்பாரா மாட்டாரா? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், என் கர்த்தரை தவிர யாரும் உங்களை வாழ வைக்க முடியவே முடியாதுங்க. ஹல்லேலூயா.